வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்துட்டு பிரெட் சிக்கன் பால்ஸ். இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக். இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்டஃபிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் சிக்கன் பால்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரெட் சிக்கன் பால்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மின்ஸ் சிக்கன் எடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவு சிக்கன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து மிக்சியில் வந்துட்டு ஒரு ஓட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சாஃப்டா. இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், இவ்வளவும் தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா போதும். இதுக்கு வந்து மசாலாஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ரெண்டையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இது லேசாக வதங்கினோனையும் இந்த வெங்காயம் சேர்த்திடுங்க. வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உதிரியாக பொடி மாஸ் மாதிரி ஆகணும். இது சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால குயிக்காக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும் சிக்கன். இங்கே பாருங்கள் பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மசாலாஸ் போட்டுடலாம். மிளகாய் பொடியும் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட சேர்த்து. இது வந்து இந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதங்கி ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டுடலாம். பாருங்க நான் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பாதி அளவு நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட உருளைக்கிழங்கு வந்து சிக்கனோட பாதி அளவு இருந்தால் போதும், அந்தளவு போட்டிங்கன்னா போதும் உருளைக்கிழங்கு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸில் ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது நமக்கு வேஸ்ட்டாக போகாது. அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து இந்த மாதிரி க்ரம்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ளாட்டான பவுலில். இப்போ இது மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உள்ளே டிப் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அதிகமாக தண்ணி வந்து ஊறாது இதில். அதனால் லைட்டாக நம்ம இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். இது வந்து இப்படி நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க அந்த தண்ணியை. நல்லா இப்படி 2 கையிலையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் பால் இதுக்குள்ளே வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணியில் நனைச்சிருக்கிறதுனால இது ஈஸியாக உங்களுக்கு ரோல் பண்ண வரும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிருக்கிறதுனால இது இப்படியே எண்ணெயில் பொரிச்சோம்னா, நிறைய பேர் இப்படியே பொரிப்பாங்க. இந்த மாதிரி இப்படியே பொரிச்சிங்கன்னா பயங்கரமாக எண்ணெய் இழுக்கும். எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த உருண்டை வந்துட்டு நம்ம இந்த எக்கில் டிப் பண்ணி இந்த க்ரம்ஸில் வந்துட்டு ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு கிரஸ்டி லேயரும் கிடைக்கும் மேலே. இந்த பால்ஸும் பர்ஃபெக்டான ஷேப்பில் உங்களுக்கு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி பண்ணோம்னா. பாருங்க இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து பிரெட் பால்ஸை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட் பால்ஸை வந்துட்டு போட்டுடலாம். இது போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம திருப்பி விடலாம் அடுத்த சைடு.
இது திருப்பி விடலாம் அடுத்த சைட். நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிரெட் சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டனாக. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுடுங்க. பாருங்க நம்மளோட சூப்பரான பிரெட் சிக்கன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான பிரெட் சிக்கன் பால்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.